ரைட், கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 கூற்று கேள்வி. கொஸ்டின் நம்பர் 12 இது கூற்று கேள்வி. ரைட், கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க, கூற்று கேள்வி. ரைட், கொஸ்டின் நம்பர் 12 இல்ல பாருங்க, ஏபிசி என்று 3 கூற்றுக்கள் தாரா. 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக அப்படின்னு சொல்றாரு. 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது, இது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று சொல்றார். ரைட், எங்களுக்கு தெரியும், நாங்க தியரி படிக்கக்குள்ள டீடைலா படிச்சிருப்போம் இல்லையா? டீடைலா படிச்சிருப்போம். என்ன, ஒரு பொருள்ல 3 விசைகள் தாக்கி அந்த பொருள் 2 விதமாக சமநிலையில இருக்கும். அப்படிதான். முதலாவது ஃபர்ஸ்டுக்கு வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பொருள்ல தாக்குற 3 விசையும் சமாந்தர விசைகளாக இருந்தால், ரைட், 3 விசையும், இப்ப இது F1 F2 F3 என்று எடுப்போம். இந்த 3 விசையும் சமாந்தர விசைகளாக இருந்த நாங்க சொல்லுவோம் இந்த பொருள் சமநிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? பாருங்க, இந்த பொருள்ல 3 விசை தாக்குது, F1 F2 F3. சோ இந்த 3 விசைகளையும் தாக்குற விதத்தை வச்சுக்கொண்டு சொல்லுவோம் 3 சமாந்தர விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில இருக்கு. இப்படி நாங்க படிச்சிருப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும், இதுல கண்டிப்பா ஒரு விசை என்ன செய்யணும், மற்ற விசைகளுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கணும். ஏன்னா 3 விசைகளும் ஒரே தளத்துல இருக்கணும். ரைட், சோ அப்ப நாங்க படிச்சிருப்போம், இந்த 2 விசைகளுக்குமான விளையுள் 3வது விசைக்கு சமனா இருக்கணும். ரைட், இப்படி படிச்சிருப்போம். இந்த கண்டிஷன் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த 3 சமாந்தர விசைகளும் தாக்கி இந்த பொருள் என்ன செய்யலும், சமநிலையில் இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது, ஒரு பொருள்ல 3 விசைகள் தாக்குது, 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் அப்படி என்றால் இது F1, சோ இது F2, சோ இது F3 என்று எடுப்போம். இப்படி 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் தாக்குது, தாக்கியும் அந்த பொருள் என்ன செய்யலும், சமநிலையில் இருக்கிறது இல்லையா? சோ அப்படி என்ன, அந்த 3 விசையும் ஒரு தளத்துல இருக்கணும், ஒரு புள்ளியில என்ன செய்யணும், சந்திக்க வேணும். இந்த 3 விசைகளையும் வச்சுக்கொண்டு விசை முக்கோணி வரைந்தால் விசை முக்கோணி என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணப்பட வேணும். ரைட், விசை முக்கோணிய பூர்த்தி செய்ய முடியுமாக இருக்கணும். ரைட், சோ அப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட நாங்க சொல்லுவோம் ஒரு பொருள்ல சமாந்தரம் அல்லாத 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் என்ன செய்யுது, சமநிலையில் இருக்கிறது. கைக்கு விளங்குதா? ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும். சோ இப்படி அப்ப ஒரு என்ன, 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது என்றா 2 விதமாக இப்படி என்ன செய்யலும், சமநிலையில இருக்கையிலும். இது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், ஏ கூற்று சொல்ற, இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள எந்த புள்ளி பற்றியும் அவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0. இது சரி. ஏன்னா அதாவது ஒரு பொருள்ல 3 விசை தாக்கி சமநிலையில இருக்குது. முதலாவது சொல்றார் இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றியும் அவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை என்ன, 0 இருக்க வேண்டும் இல்லையா? அது 3 விசைகள் தாக்கினா மட்டுமல்ல, சோ எல்லா விசைகளுக்கும் பொருத்தம். ஒரு தள விசை தொகுதி தாக்குகிற தளத்துக்கும் நாங்க இது சொல்லுவோம் இல்லையா? சமநிலையில இருக்குது ஏண்டா அந்த தளத்துல இருக்கிற எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் எடுக்கக்குள்ள எல்லா திருப்பங்களையும் அச்சரகணித கூட்டுத்தொகை நாங்க அந்த என்ன பிளஸ் மைனஸை கருதித்தான் அதை கணிப்ப செய்யும். சோ அப்ப அச்சரகணித கூட்டுத்தொகை என்ன, 0 என்று சொல்றார். ஏ கூற்று என்ன, ஏ கூற்று சரி. பி கூற்று பாருங்க, பி கூற்று விசைகளின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்று சொல்ற. சோ ஒரு புள்ளியில சந்திக்கணுமேங்க, 3 விசை தாக்கி சமநிலையில இருக்கக்குள்ள ஒரு புள்ளியில சந்திக்கும் சமாந்தரம் அல்லாத விசைகள் என்றாத்தான் புள்ளியில சந்திக்கும். சமாந்தர விசைகள் என்ன செய்யாது, சந்திக்காது. ஆகவே இது பிழையாகுது. ஏன் பிழையாகுது, இந்த கூற்று இவருக்கு மாத்திரம்தான் உண்மை, இவருக்கு உண்மையால். கைக்கு விளங்குதா? அப்ப இவ்விசைகளின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டுமென்றா இந்த இடத்துல சமாந்தரம் அல்லாத விசைகள் தான் அந்த கூற்று உண்மை. சமாந்தர விசைகளாக இருந்த அந்த கூற்று பிழைச்சி போகுது இல்லையா? மேலுக்கு செல்றார் சமாந்தரமா இல்லையான்னு செல்ல அவர் பாருங்க, 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது என்று கொமனா தான் செல்றார்.
அப்ப அது சமாந்திர விசைச்சோடியா சமாந்திரம் அல்லாத விசைச்சோடியான்னு அவர் சொல்ல இல்லை. ஆகவே பி கூற்றானது சமாந்தரம் அல்லாத விசைகளுக்கு தான் என்ன செய்யும், சரியா போகும். சமாந்தர விசைகளுக்கு சரியாகாது. ஆகவே பி கூற்று பிழை. ஆகவே நாங்க பி கூற்று பிழைன்னு எடுப்போம். பி கூற்று பிழை. சி கூற்ற பாருங்க, பி பிழை. சி கூற்று இவ்விசைகளுள் யாதாயினும் இரு விசைகளின் விளையுளின் பருமன் மூன்றாவது விசையின் பருமனுக்கு சமனாக இருத்தல் வேண்டும். அது சரி. இப்ப இங்க எங்களுக்கு தெரியும் F1 F2க்கும் F3க்குமான விளையுள் F1க்கு F1 ஆக இருக்க வேணும். F2க்கும் F3க்குமான விளையுள் இல்லையா இந்த F1 பருமனுக்கு சமனாகவும் திசையில் எதிராகவும் அமைய வேணும். சரிதானே? அதே போல இப்ப நாங்க சும்மா இந்த இடத்துல சொல்லுவோம் பாருங்க. இப்ப F1க்கும் F3க்குமான விளையுள் இது ரெண்டுக்குமான விளையுள் எப்படி வரும், இந்த F2க்கு சமனா வரும். F2க்கும் F1க்குமான விளையுள் F3க்கு எப்படி இருக்கணும், சமனா இருக்கும். அப்ப ஏதாவது ரெண்டு விசைகள விளையுள் மூன்றாவது விசைக்கு எப்படி இருக்கணும், பருமன்ல சமனாக திசையில எதிராக இருக்க வேணும். அவர் சொல்றார் பருமனுக்கு சமனாக இருக்க வேணும் என்று சொல்றார். பருமனை மட்டும் மென்ஷன் பண்றார். அது சரி. சி கூற்று சரி. சி கூற்று சரி. அப்ப ஏ சி மேலுள்ள கூற்றுக்குள்ளில் எப்போதும் உண்மையானதாக இருக்க வேண்டியது என்று சொல்ல. எப்பவும் உண்மையது, எப்பவும் உண்மையாக இருக்க கூடியது வந்து எங்களுக்கு தெரியும் ஏசி என்ற ஆன்சர். ஏசி என்ற ஆன்சரா, ஏசி என்ற சின்ன கொஸ்டின் உண்டு. ரைட், ஆன்சர் 3. இதுக்குரிய ஆன்சர் 3. ரைட், ஏசி ஆன்சர் 3. மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன கொஸ்டினா. ரைட், 13வது கொஸ்டினை பாருங்க. 13வது கொஸ்டின். ரைட், 13வது கொஸ்டினை பாருங்க. Question number 13. Question number 13 சொல்றார் PQR என்பன உதைபந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகிறது. இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகிறது. வழித்தடையை புறக்கணிக்க அப்படின்னு சொல்றார். சரிதானே? ரைட் ரைட். அதுல ஒரு படம் ஒன்று அருகில காட்டியிருக்கார் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 13. 13வது கொஸ்டினை பாருங்க. P, Q, R என்பன உதைபந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகிறது. அருகில படத்துல காட்டியிருக்கார். இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகிறது. வழித்தடையை புறக்கணிக்க சொல்றார். இப்படி காட்டியிருக்கார் பாருங்க. படம் ஒன்று காட்டியிருக்கார். ரைட், ஒரு பந்து பாருங்க, ஆரண்ட பாதை, ஒரே உயரம், ஒரே உயரமா, ஒரே உயரம். எப்படி காட்டியிருக்காரா? சோ இது ஆர், இது கியூ, இது பி. எப்படி காட்டுகிறார் என்ன? அப்ப PQR என்பன உதைபந்துக்கு வழங்கப்படுகின்ற 3 உதைப்பு. இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்து பந்து அடைகிற பந்தானது ஒரே உயரத்தை 3 சந்தர்ப்பத்திலையும் இல்லையா? 3 சந்தர்ப்பத்திலையும் இது அடைகிற அதி உயரம் எப்படி இருக்குது? H. 3 சந்தர்ப்பத்திலையும் H சமனா இருக்குது. 3 சந்தர்ப்பத்திலையும் H சமனா இருக்குது. சரிதானே? 3 சந்தர்ப்பத்திலையும் H சமனாக இருக்கிறது. ரைட், நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். நாங்க எரிய இயக்கம் படிக்கக்குள்ள தியரியில கதைச்சிருப்போம். எப்படி ஒரு ரியல் இயக்கத்துல அந்த நிலைக்குத்து வேகக்கூறு இருக்குதானே, இந்த நிலைக்குத்து வேகக்கூறுல தான் அந்த அதி உயரமும் நேரமும் தங்கி இருக்கு. இதை நாங்க காய்ச்சிருப்போம். அதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க படிச்சது மறந்திருந்தால் ஒருக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி ஒரு ரியல் இயக்கத்துல நிலைக்குத்து வேகக்கூறில் தான் அதி உயரமும் கேபிட்டல் H அதி உயரமும் அந்த பரப்பு நேரமும் தங்கி இருக்கும். சரிதானே? எப்படி நீங்க அதை
உங்களுக்கு நம்மள அதுல ஈக்குவேஷன் எடுத்து காட்டியிருப்பாங்க இல்லையா, ரைட்? அதுல ஈக்குவேஷன் எடுத்து காட்டியிருப்பாங்க. இப்ப இதுல முதலாவது பாருங்க, முதலாவது இப்ப பரப்பு நேரத்துக்கு போடுங்க, முழு பரப்பு நேரத்துக்கு போடுங்க. இப்ப சும்மா ஏதாவது இப்ப பரப்பு நேரத்துக்கு போடுங்க. டி சமன் நோட்ல எறியப்பட்டால் டி சமன் டி ஆவது கணம் இங்க போகுதுன்னு எடுப்போம். அப்ப பரப்பு நேரத்துக்கு எடுங்க. யூ என்ற வேகம் நான் சும்மா சொல்ல டீட்டா கோணத்துல எறியப்படுதுன்னு வைப்போம். ஆரம்ப வேகம் யூவோட டீட்டா கோணத்துல எறியப்படுதுன்னு வைப்போம், ரைட்? டீட்டா கோணத்துல எறியப்படுதுன்னு வைப்போம். நான் சிம்பிளா சும்மா இப்படி எடுக்கிறேன், ரைட்? கூறு பிரிச்சு கொண்டு இருக்கணும். நான் எடுக்கிறேன் கிடைக்கூற ஒரு குறித்த வேகத்துல டீட்டா கோணத்துல எறியப்படைக்குள்ள கிடைக்கூற யூ எடுக்கிறேன், நிலைக்குத்து கூற வி எடுக்கிறேன். கிடைக்கூறு யூ, நிலைக்குத்து கூறு வி எடுக்கிறேன். யூ சைன் டீட்டா கோஸ் டீட்டா இல்லாம நான் சும்மா எடுக்கிறேன். இப்ப இதுல தான் தங்குதுன்னு காட்டுறது, ரைட்? இப்ப பாருங்க, நாங்க பரப்பு நேரத்துக்கு முழு இயக்கத்துக்கு மேல் நோக்கிய திசையில எஸ் சமன் யூடி பிளஸ் போடுவோம். எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேட போடுவோம். எப்படி வரும்? அதாவது எங்களுக்கு தெரியும் தரையிலே நிறையப்பட்டது டி சமன் டி ஆவதுக்கு மீண்டும் தரைக்கு வருது கண்டா நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0. பாருங்க, மேல் நோக்கி பயன்படுத்துறோம். ஆரம்ப மேல் நோக்கிய வேகக்கூறு வி டைம் டி. எதிரி எப்பவும் கீழ் நோக்கித்தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள். மைனஸ் ஹாஃப் ஜி இன்டு டி ஸ்கேட். ஸோ இது இங்கால வந்தால் ஹாஃப் ஜி டி ஸ்கேட் சமன் வி இன்டு டி. டீயும் டீயும் கேன்சல் ஆனால் வி இஸ் ஈக்குவல் ஹாஃப் ஜி டி என்று வரும். இப்போ இதுல பாருங்க, இது மாற போறது இல்லை, ஜி மாற போறது இல்லை. ஆகவே நிலைக்குத்து வேகக்கூறுல தான் யாருக்கு தாங்குது? டைம் தாங்குது இல்லையா? நிலைக்குத்து வேகக்கூறுல தான் டைம் தாங்குது. இல்லை ஞாபகம். இதுல இந்த கூற்றுக்கள் இதுல சொல்றார் 3 வெவ்வேறு உதைப்புகள், ஆனா அதி உயரத்தை மூன்றும் அடைது அதி உயரத்துல பருமன் எப்படி இருக்குது? 3க்கும் சமன், 3 உதைப்புகளுக்கும் சமன். 3 வெவ்வேறு உதைப்பு, கிடைவீச்சு மாறுபடுது இல்லையா? ஆர் என்றது உயர் கிடைவீச்சு, கியூ என்றது அதை விட குறைந்த கிடைவீச்சு, பி என்ற உதைப்புக்கு அதையும் விட குறைந்த கிடைவீச்சு. ஆனா 3க்கும் நிலைக்குத்து உயரம் சமனா இருக்குது, ரைட்? அப்ப அந்த நிலைக்குத்து உயரமானது யாருல தங்குமெண்டா நிலைக்குத்து வேகக்கூறுல தங்கும். நிலைக்குத்து உயரம் அதாவது அதி உயரமானது அந்த உதைப்பினுடைய நிலைக்குத்து வேகக்கூறுல தாங்கும். அதே நேரம் பரப்பு நேரமும் தாங்கும். இதை நீங்க தியரி படிக்கக்குள்ள காய்ச்சிருப்பீங்க. இப்ப நான் சும்மா கதைக்கிறேன் பாருங்க. ஒரு ரியல் இயக்கம் ஒரு குறித்த வேகத்துல டீட்டா கோணத்துல எறியப்படுது. நான் அந்த வேகத்தின் கூறு பிரிக்கக்குள்ள அதை யூ சும்மா எடுக்கிறேன்னா, சோ இப்ப நான் இந்த இடத்த சும்மா எடுப்போம். எக்ஸ் நான் சும்மா எடுக்கிறேன். இந்த இடத்துல V1 எறியப்பட்ட V1 cos θ நான் U எடுக்கிறேன். V1 sin θ V எடுக்கிறேன். நான் சும்மா எடுக்கிறேன்னா கணிப்பிரலேசிக்கு UV எடுக்கிறேன், ரைட்? அப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த இடத்துல நான் மேல் நோக்கி என்ன செய்யறேன்? மேல் நோக்கி முழு இயக்கத்துக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணிக்குள்ள எனக்கு ஆன்சர் வருது நிலைக்குத்து வேகக்கூறு V சமன் எப்படி வருது? ஹாஃப் ஜிடி என்று வருது. ஆகவே நான் சொல்வேன் என்ன, நிலைக்குத்து வேகக்கூறு பாருங்க ஹாஃப் ஜிடி என்று வருது ஏண்டா. சோ இந்த டைம் வந்து யாருல தாங்கணும்? டைம் வந்து நிலைக்குத்து வேகக்கூறுல தான் தாங்க. அது போல சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? இங்க இருந்து இங்க அதி உயரத்துக்கு ஏன்னா, சோ இப்ப நார்மலா அந்த அதி உயரத்துல நிலைக்குத்து வேகம் என்ன? 0 இல்லையா? நிலைக்குத்து வேகம் 0. சோ இப்ப நான் என்ன செய்யறேன்? மேல் நோக்கிய பாருங்க, இங்கே இருந்து எறியப்பட்ட புள்ளியில் இருந்து அதி உயரம் வரைக்கும் நான் மேல் நோக்கி பயன்படுத்த போறேன். மேல் நோக்கி V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2ES இதை பயன்படுத்த போறேன். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்ப எங்களுக்கு தெரியும். சோ இங்க இருந்து இங்க அதி உயரம் வரைக்கும் அதி உயரத்தில் உள்ள வேகம் தான் இறுதி வேகம். அது மேல் நோக்கிய திசை நாங்க 0 என்று வரும். ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் V அதனுடைய வர்க்கம் பிளஸ் 2 தர மைனஸ் ஜி என்று வரும். ஏன்னா கீழ் நோக்கி மேல் நோக்கி பயன்படுத்துறோம், கீழ் நோக்கி தான் ஆர்முடுகள் இருக்கும். இன்டு கீழே இருந்து அதி உயரம் வரைக்குமான இடப்பெயர்ச்சி கேபிட்டல் H என்ன அதி உயரம். சோ அப்ப இதை சுருக்கினோம்னா மைனஸ் 2GH என்று வரும். இங்கால வந்தா V வர்க்கம் சமன் பிளஸ் 2GH என்று வரும். 2 மாற போறது இல்லை, G மாற போறது இல்லை. ஆகவே வரும் H ஆனது யாருல தங்கும் வேண்டா? Vல தங்கும். ஏன்னா கையோலங்கதான். சோ அந்த V வந்து Hல தங்கும், ரைட்? அதை நாங்க சொல்றோம் எப்படி?
அதை நான் கதைக்கிறோம் என்ன, நிலைக்குத்து வேகக்கூறுல தான் ஹெச்சும் டீயும் தங்கி இருக்கும். நிலைக்குத்து வேகக்கூறுல பரமன்ல தான். சோ இது ரெண்டுமே என்ன செய்யும், தங்கி இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, முதலாவது பாப்போம். இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பரப்பு நேரங்கள் சமனானவை. பி கூற்று, ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பத்திலும் சமன். சி கூற்று, ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறு சந்தர்ப்பம் ஆறுக்கு உயர்வு என்று சொல்ற. ஆனால் இந்த ஏபிசி கூற்றுக்கள்ல முதலாவது பாருங்க, ஏபிசி கூற்றுக்கள்ல முதலாவது எங்களுக்கு பி கூற்றுக்கு போயிடும். பாருங்க, பி கூற்றுல என்ன சொல்ற, ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு மூன்று சந்தர்ப்பங்களிலும் சமன். அது சரி. ஏன் சரி? இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து கூறுட வர்க்கம் இல்லையா, பாருங்க நிலைக்குத்து கூறின் வர்க்கம் 2gh என்ற சமன்பாட்டால தரப்படும். மூன்று சந்தர்ப்பத்திலையும் h சமன். இது மாற போறது இல்லை, இது மாற போறது இல்லைண்டா. மூன்று சந்தர்ப்பத்திலையும் நிலைக்குத்து கூறின் பருமன் எப்படி இருக்கு, மூன்று சந்தர்ப்பத்திலையும் சமன். ஏன் மூன்று சந்தர்ப்பத்திலையும் h சமன் தானே. மூன்று பி என்ற உதைப்புக்கும் கியூ என்ற உதைப்புக்கும் ஆர் என்ற உதைப்புக்கும் மூன்று சந்தர்ப்பத்துக்கும் h சமன்டா. நிலைக்குத்து வேகக்கூறுக்கும் அதி உயரத்துக்குமான தொடர்பு v வர்க்கம் சமன் 2gh. நாங்க சொல்றோம், அதான் நான் ஸ்டார்ட்லி சொன்ன, நிலைக்குத்து வேகக்கூறானது அதி உயரம் பரப்பு நேரம் ரெண்டுலையும் தங்கி இருக்கும். அப்ப மூன்று சந்தர்ப்பத்திலையும் அதி உயரம் சமனா இருக்குது என்றா நிலைக்குத்து வேகக்கூறு எப்படி இருக்கு, மூன்று சந்தர்ப்பத்திலையும் சமனாக இருக்கும். ஆகவே அந்த பி கூற்று சரி. பாருங்க, ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யுது, சமனாகுது. நிலைக்குத்து வேகக்கூறு மூன்று சந்தர்ப்பத்துக்கும் சமனாகுது. இப்ப ஏ கூற்றுக்கு வாங்கும், மூன்று சந்தர்ப்பத்திலும் பரப்பு நீளம் சமன் தானே. ஏன் நிலைக்குத்து வேகக்கூறு மூன்று சந்தர்ப்பத்துக்கும் சமன்டா, இவர் மாற போறது இல்ல, ஹாஃப் மாற போறது இல்ல, ஜி மாற போறது இல்லைன்னா டீம் என்ன செய்யாது, பரப்பு நேரமும் மாறாது. அப்ப மூன்று சந்தர்ப்பத்துக்கும் பரப்பு நேரமும் எப்படி இருக்கு, சமனாக இருக்கும். அப்ப ஏ கூற்று சரி. நிலைக்குத்து வேகக்கூறு பாருங்க, அப்ப இது ஒரு பிரதான முடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு முடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது நாங்க தியரி படிக்கக்குள்ள கழிச்சிருப்போம். ரைட். சோ அப்ப எங்களுக்கு தெரியும், மூன்று சந்தர்ப்பத்திலையும் மூன்று உதைப்புக்கும் நிலைக்குத்து உயரம் சமனா வருது என்றா நிலைக்குத்து வேகம் சமனாயிருக்கும். நிலைக்குத்து வேகம் எப்ப சமனா வரும், பரப்பு நேரம் சமனா இருந்தாலும் சமனா வரும். சோ ஆகவே நாங்க ஏபி கூற்றுக்கள் சரி. சி கூட்ட பாருங்க, ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் ஆறிற்கு உயர்வு. நாங்க இப்ப கிடைக்கூறு பாருங்க, ஆரம்ப வேகத்துல கிடைக்கூறு. அப்ப கிடைக்கூறுக்கு தொடர்பு எழுதணும்டா கிடையாக எஸ் சமன் யூடியை பயன்படுத்துவோம். சோ சந்தர்ப்பம் ஆறுக்கு தான் பாருங்க, சந்தர்ப்பம் ஆறுக்கு தான் எஸ் வந்து மேக்சிமமா இருக்கும். கிடையான இடப்பெயர்ச்சி வந்து மேக்சிமமா இருக்கும் சந்தர்ப்பம் ஆறுக்கு. அப்ப இங்க டைம் சமன்டா கண்டிப்பா அவரோட கிடை வேகக்கூறு எப்படி இருந்திருக்கும், டைம் மூன்றுக்கும் சமன் ஏண்டா. ஏன்னா இவருக்கு உயர் இடப்பெயர்ச்சி இருக்குது என்றா கண்டிப்பா அவருக்கு உயர் கிடை வேகக்கூறு இருந்திருக்க வேணும். அப்ப அது சரி. ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறு சந்தர்ப்பம் ஆறுக்கு உயர்வு, அதை விட கியூக்கு குறைய, அதை விட பிக்கு குறைய இருக்கும். சோ ஆகவே சி கூற்றும் என்ன சரி, எல்லா கூற்றும் சரி. அப்ப ஏபிசி மேலுள்ள கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை என்றா ஏபிசி எல்லாம் சரி. ரைட், பார்த்துக்கொள்ள வேண்டும். சிம்பிளான கொஸ்டின். ஏபிசி எல்லாம் சரி என்று வரும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் 5. ஆன்சர் 5.